கொடநாடு எஸ்டேட்னு சொன்னா தான் இங்க பல பேருக்கு தெரியும். சர்ச்சைக்கு பேர் போன ஒரு இடம்னு சொல்லலாம். கொடநாடு குறித்து யாருக்குமே தெரியாத பல ரகசியங்கள இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. உண்மை சம்பவம் என்ன? கொடநாடு அப்படிங்கிற இந்த பெயர் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழக அரசியல் களத்தில் அடிக்கடி அடிபடக்கூடிய பெயராக தான் இருந்து வந்துச்சு. தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் கோடை காலங்களில் போய் அங்கே ஓய்வெடுத்துக்கிறதுக்காக கொடநாட்டு தன்னுடைய ஒரு பங்களால அங்கே தங்கிட்டு வருவாங்க. பல இடங்களில் இந்த கொடநாடு பற்றி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நியூஸ் அடிபட்டு இருக்கும். இந்த கொடநாடு நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடுல இருந்து கர்நாடகா எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி. குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இந்த கொடநாடு வருது. இந்த கொடநாடு ஊராட்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 வார்டுகளாக பிரிக்கப்பட்டு இந்த ஊராட்சிக்கு 7 கவுன்சிலர்கள் தேர்வு செய்யப்படுவாங்களாம். இந்த கொடநாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதி முழுக்க மலை காடாக தான் கிடந்திருக்கு. மைசூர் அரசுக்குள்ள மெட்ராஸ் ராஜதானிக்கு இடைப்பட்ட காடாக தான் கிடந்திருக்கு இந்த பகுதி. இந்த பகுதியை பிரிட்டிஷ்காரர்கள் தான் கைப்பற்றியிருக்காங்க முதலா. அவங்க இந்த பகுதியில் தேயிலை விவசாயம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி 1864ஆம் ஆண்டுல வெள்ளையர்கள் குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காடுகளை அழிச்சிட்டு டீ எஸ்டேட்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்காக அவங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதியில் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களை அடிமைகளா பயன்படுத்தி அவங்களை வச்சுதான் இந்த எஸ்டேட்டுகளை, அதாவது இந்த டீ எஸ்டேட்டுகளை உருவாக்கி இருக்காங்க. அதாவது சுமார் 125 ஆண்டுகள் இந்த பகுதி பிரிட்டிஷ்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. இந்த நிலையில 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த எஸ்டேட்டுகளை வித்துட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெளியேறி போயிட்டாங்க நாட்டை விட்டு. இருந்தாலும் சில ஆங்கிலேயர்கள் மட்டுமே ஆங்காங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டுகளை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க அப்போதைய காலகட்டத்தில். அப்படியாக தான் பாத்தீங்கன்னா பீட்டர் கிரேக் ஜோன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் 1975ஆம் ஆண்டு 33 லட்சத்துக்கு கொடநாடு பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காரு. அங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டீ விவசாயம், அது போக அதை தயாரிக்கும் ஃபேக்டரி இருந்து வந்திருக்கு. அந்த 1000 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலத்தை முதல்ல வித்துட்டாங்க. இறுதியா அவங்க கிட்ட 906 ஏக்கர் நிலம் தான் இருந்திருக்கு. கடன் தொல்லை காரணமாக பாத்தீங்கன்னா இது எப்படியாவது விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை சசிகலா மூலமா ஜெயலலிதா வாங்கியிருக்காங்க அப்படின்னு அப்போதைய இடத்துல இந்த கேஸ் விஷயமா அடிபட்டுச்சு பேச்சு. இதை வாங்கினதுக்கு அப்புறமா இதுல பெரிய கதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த கதையுடைய முதல் மர்மமே பாத்தீங்கன்னா முதல்ல 906 ஏக்கராக இருந்த எஸ்டேட்டை 1600 ஏக்கராக விரிவாக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டுக்குள்ள சுமார் 5000 சதுர இடத்துல ஒரு பங்களா கட்டப்பட்டுச்சு. அந்த பங்களா தான் செல்வி ஜெயலலிதா ஓய்வு எடுப்பதற்காக கட்டப்பட்ட பங்களா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பங்களாவில் ஹெலிபேட், படகு குழாம், டீ தொழிற்சாலை, எஸ்டேட் முழுக்க சுற்றி வரக்கூடிய அந்த பேட்டரி கார்கள், இந்த மாதிரி பல வசதிகள் வந்து இருந்திருக்கு. இந்த எஸ்டேட்டுக்குள்ள சாதாரணமா யாருமே நுழைஞ்சிடவே முடியாதான், அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த எஸ்டேட்டுக்குள்ள 11 நுழைவு வாயில்கள் இருக்குது. அதாவது இந்த எஸ்டேட்டுக்கு போவதற்காகவே அது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட வழியாக மட்டும் தான் இருந்து வருது இன்னைக்கும் கூட. இந்த எஸ்டேட்டை சுற்றிலும் பாத்தீங்கன்னா வேலி அமைச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பங்களாவை செல்வி ஜெயலலிதா வாங்கியதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு அழகான ஊர் இருக்கிறதே பல பேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவலின்படி இந்த ஊர்ல மொத்தமா 4385 பேர் வசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல 2184 பேர் ஆண்களாகவும் தொடர்ந்து 2201 பேர் பாத்தீங்கன்னா பெண்களாகவும் இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் தான் இது. இத செல்வி ஜெயலலிதாவுடைய பங்களா இருக்கும் இடமாக அறியப்பட்டதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஊரை மிகப்பெரிய அந்த ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். செல்வி ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமா தான் இங்க நடந்த பல சம்பவங்கள், பல மர்மமான சம்பவங்கள் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மம் முடிச்சா தான் இருக்குது. யாராலையுமே அவிழ்க்க முடியல. யாராலையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த பங்களாவை நெருங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும்.